ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த கிராம்ப்டனோட சீலிங் ஃபேன் ஒன்று வாங்கியிருந்தோம். கிராம்ப்டன் சீலிங் ஃபேன் எல்லா இடத்துலையும் வாங்குவீங்க. இது கிராம்ப்டன்றது இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டாக இருக்குது. அதனால் அந்த சீலிங் ஃபேன் வாங்கியிருந்தோம். இது எங்கள் டியூஷன் சென்டருக்காக வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக அதோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலான்னு ஒரு விருப்பம். அதனால தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் வந்து ஹை ஸ்பீடு 1 ஸ்டார் அப்படின்றது 3000 மில்லிமீட்ரு எலக்ட்ரிக் ஃபேன் சீலிங் ஃபேன் போட்டிருக்கு இல்லையா. நெட் குவான்டிட்டி வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3590 போட்டிருக்கு. ஆனால் யாருமே வந்து அந்த ஃபுல் எம்ஆர்பியே தர மாட்டாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தருவாங்க. இது எம்ஆர்பி வந்து 3500 இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே ப்ரைஸுக்கு நாங்கள் வாங்கலை. 2200 வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க நம்ம ஸ்டெட்ஃபோர்டுக்கு இருக்கிற சூர்யா ஸ்டோர்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபேன் எனக்கு 3 ஃபேன் இருந்தது. அந்த ஃபேன் போட்டு எனக்கு ஃபைனலைஸாக வந்து 1800 பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கிராம்ப்டன் சீலிங் ஃபேன் நம்ம ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எப்பவுமே நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு கிராம்ப்டன் செலக்ட் பண்ணுவோம், அப்படின்னா ஹேவல் செலக்ட் பண்ணுவோம். அது என்ன ஸ்பெஷாலிட்டி கிராம்ப்டன் அப்படின்றதுல நம்ம எலக்ட்ரிஷியனான சொல்லுவார். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எலக்ட்ரிஷியனான அவர். அதனால் அவர் ஒரு சில வார்த்தையும் சொல்லுவார். நல்லா சொல்லுங்களா, கிராம்ப்டன் சீலிங் ஃபேனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன் நம்ம அந்த பிராண்ட் செலக்ட் பண்ணோம்னா? கிராம்ப்டன் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பர். ஃபேன் ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும், பேரிங் ப்ராப்ளம் வராது சீக்கிரத்தில், நல்லா ஹை ஸ்பீடில் ஓடும், உங்களுக்கு எந்த எந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ப்ராப்ளம் வராது. அதனால் நான் மோஸ்ட்லி என்னோட கஸ்டமர்ஸ்க்குலாம் ரெஃபர் பண்ணுறது வந்து கிராம்ப்டன் தான், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. அதனால் வந்துட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஹேவல்ஸு அதை ரெஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் மட்டும் தான் கொடுப்பேன் நான். பாருங்க, அந்த ஃபேன் ராடு வந்து எதுவுமே மாற்றி வச்சுட்டோம் டைம் ஆகுன்றதுனால. அதனால இப்போ ஃபேன் மட்டும் தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபேன் அன்பாக்ஸ் பண்ணி ராடு மாட்டுறதுலாம் காட்டணும், டைம் ஆகுன்றதுனால ஆல்ரெடி நாங்கள் ராடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஃபேனை மட்டும் ஹெட்டை வந்து பிளேடு செட் பண்ணி அதில் மாட்ட போகிறோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது டவுன் ராடு, கேனோப்பி, இந்த ஃபேனோட கிளாம்பு, அந்த போல்ட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும், இருக்கான்னு. சம்டைம்ஸ் ஸ்பேர் வந்து மிஸ் ஆகிடும். அப்போ வந்து இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஃபேன் வாங்கின கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து திருப்பி நம்ம வாங்கணும். இந்த சப்போர்ட்டிங் ரோப்பு ஃபால் சீலிங் போட்டிருந்தாக்க அதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுதான் புது ஃபேன். இப்போ இதில் வந்துட்டு பிளேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாருங்க, ஸ்க்ரூலாம் ஒன்றா எடுக்கிறாரு பாருங்க. பொறுமையாக ஸ்க்ராட்ச் விடாத மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு பிளேடு வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. எப்பவுமே பிளேடு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஃபுல் டைட்டில் இருக்குதுன்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ராடோட, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வாஷர், ஸ்ப்ரிங் வாஷர், நட்டு, ஸ்ப்ரிங் வாஷர் தவறாமல் போட்டுருங்க. அதுதான் ஃபுல் டைட் பிடிக்கிறது ஃபேனு. ஒரு சேஃப்டி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் எக்ஸ்ட்ரா லாக் மாதிரி அது.
2 நட்டு கொடுத்துருப்பாங்க. லாக் நட் ஒன்று வரும், எக்ஸ்ட்ரா ஸ்பேரு. அது கம்பல்சரி போட்டு டைட் வைக்கணும். நம்ம படுக்கிறோம், ஃபேன் கீழே சேஃப்டி முக்கியம். அந்த நட்டை கரெக்டாக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ ஃபேன் பாருங்கப்பா, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண ஃபேன் புது ஃபேன் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போது அது ரன் பண்ணி காமிக்க போகிறாங்க. கிராம்டன் ஹை ஸ்பீட் 1 ஸ்டார் ஃபேனு. இது எங்கள் வீட்டில் மாட்டுற ஒரு 4வது ஃபேனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கள் ஃபேவரட் மாடலு. ஆனால் ரேட்டும் கொஞ்சம் கம்மி, அதே நேரத்தில் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி.